திரு ஸ்டாலின் அவர்களே, உண்மையாக மனசாட்சிப்படி நீங்க தமிழனாக இருந்தால் சிந்திக்க வேண்டும். என்ன திரு ஜி.கே. மூப்பனார் அவர்கள் பிரதமராக வேண்டும். அதை தடுத்தது யாரு? திரு கருணாநிதி அவர்கள் நிறுத்தினார்ல. நமக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது. தமிழ்நாட்டில் பிறந்த, தமிழ் மண்ணில் பிறந்த ஒருவர் இந்திய நாட்டுடைய பிரதமராக வருவதற்கு வாய்ப்பு இருக்கின்ற பொழுது அதை தடுத்து நிறுத்தியவர் திரு ஸ்டாலினுடைய அப்பா திரு முத்துவேல் கருணாநிதி அவர்கள் தடுத்து நிறுத்தினார். அப்ப எங்க தமிழ் உணர்வு போய்விட்டது ஸ்டாலின் அவர்களே? மக்கள் கேட்கிறாங்க. அதே போல அப்துல் கலாம் அவர் இந்திய நாட்டுடைய ஜனாதிபதி, அண்ணா திமுக ஆதரித்து அவர் ஜனாதிபதி ஆனார். இரண்டாவது முறையாக நம்முடைய தமிழ்நாட்டில் பிறந்த இஸ்லாமியர், யாரு இஸ்லாமியர், எப்பொழுது பார்த்தாலும் ஸ்டாலின் பேசுறாரு. இஸ்லாமியருக்கு திமுக தான் அனைத்தும் செய்வதாக மார்தட்டி கொண்டுகின்ற முதலமைச்சர் அவர்களே, நீங்க யாருக்கு வாக்களிச்சீங்க? முடியாதுன்றீங்க. இரண்டாவது முறை அப்துல் கலாம் அவர்களை ஆதரிக்க முடியாது. உடனே அவர் அப்துல் கலாம் அவர்கள், மரியாதைக்குரிய மனித அப்துல் கலாம் அவர்கள், நான் போட்டியில் இருந்து விளைக்கிறேன், போட்டி இருந்தா வேண்டாம் அப்படின்னு மறுத்துட்டார். அவர் யாரு? தமிழ்நாட்டை சேர்ந்தவர். அப்படின்னு தமிழ்நாட்டுடைய உணர்வு ஸ்டாலினுக்கு இருந்தா, திமுக இருந்தா, திரு கருணாநிதிக்கு இருந்தா அவர் இரண்டாவது முறையா ஜனாதிபதி ஆக்கி இருக்கலாம்ல. யார் துரோகம் அளித்தது? திமுக தானே. இப்போ தற்போது தமிழ்நாட்டை சேர்ந்த திரு சி.பி. ராதாகிருஷ்ணன் அவர்கள் துணை ஜனாதிபதி ஆகியிருக்கார். இப்போ அவர் யாரு? தமிழ்நாட்டுக்காரர் தானே. நாம ஆதரிச்சு ஓட்டு போட்டோம். ஏத்து ஓட்டு போட்டது ஸ்டாலின். அவர் கண்ணுக்கு திரு ராதாகிருஷ்ணன் தமிழ்னா தெரியல, குடும்பத்தை சேர்ந்தவர் தான் தமிழ்நாட்டுக்காரா தெரியும். திரு கருணாநிதி குடும்பத்தில் பிறந்தவர் மட்டும்தான் தமிழ்னா தெரியும், மற்றவர் யாருக்கும் தமிழரா தெரியாது. அப்ப திரு துணை ஜனாதிபதிக்கு போட்டியிட்ட மரியாதைக்குரிய சி.பி. ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கு வாக்களிச்சீங்களா? இல்ல, எதிர்த்து வாக்களிச்சீங்க. நீங்க உண்மையான தமிழரா? என்னென்ன பொய் பித்தலாட்டம், எப்படியோ ஜெயிக்க வேணும், மக்களை குழப்ப வேணும், அவதூறு பிரச்சாரத்தை தினந்தோறும் மூட்டை மூட்டையா அழுத்து விட்டு இருக்கார் திரு ஸ்டாலின் அவர்களே. நீங்க எத்தனை அவதாரம் எடுத்தாலும் அதை முறியடிக்கக்கூடிய சக்தி அண்ணா திமுக கூட்டணிக்கு இருக்குது.